குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் எக்ஸஸ் வெயிட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து சிசரின் பண்ணதுனால பெல்லி ஃபேட் வந்து எனக்கு உருவாயிடுச்சு. இது மட்டும் எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வெல்கம் டு வெயிட் லாஸ் ஃபுட் தமிழ் சேனல். இந்த சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வெயிட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பெல்லி ஃபேட்டை எப்படி குறைக்கிறது, எப்படி நம்ம வந்து பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 3 டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 3 டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பெல்லி ஃபேட்டும் குறையும், உங்களோட வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்பர் 1, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டி பண்ணணும். நிறைய பேர் இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாடி ஒர்க் அவுட் கண்டிப்பாக மஸ்ட். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்களோட பெல்லி ஃபேட் குறையாது. அது என்ன மாதிரியான ஒர்க் அவுட் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஃபுட் ஹேபிட். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே போல் தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் பாடியில் மாற்றம் வரணும் அப்படின்னா உங்களோட உணவு பழக்கத்துலேயும் ஒரு மாற்றம் வரணும் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான உணவுகளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டு ஒரு பார்ட். கண்டிப்பாக நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கேலரி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். கேலரி கம்மியாக கிடைச்சா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதில் ஹை நியூட்ரிஷன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேலரி ரொம்ப கம்மி. ஸோ இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம், வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் செல்லுலாஸ். எஸ், ஸோ இது 3த்தையும் யூஸ் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வெயிட் லாஸோட இன்ச் லாஸும் ஆகும். இதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, வாட்டர் கண்டென்ட். எஸ், ஸோ எல்லாருக்குமே தெரியும் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் வாட்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 9 o'clockலாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10:30 மணிக்கெலாம் பசிக்கும். உங்களுக்கும் பசிச்சிருக்கா? கரெக்டு, பசிச்சிருக்கு. அப்போது ஏன் பசிக்குது அப்படின்னா தண்ணி தாகம் தான் எடுக்குது. ஸோ நீங்கள் அது தெரியாமல் பசி தான் எடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஃப்ரூட்ஸோ இல்லை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க. ஸோ தண்ணியில் தாங்க கேலரியே கிடையாது. ஆனால் அது தவிர எல்லாத்துலேயுமே கேலரி பேஸஸ் இருக்குது. ஸோ தண்ணியை குடிக்காமல் வேறு எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேலரி வந்து அதிகமாகிட்டே போகும். இதனால் எக்ஸஸ் வெயிட்டுக்கு போகிறதுக்கு பெரிய காரணம் இதுதான். ஸோ நீங்கள் வாட்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட்டில் எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது. ஏன்னா நீங்கள் எதுவும் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல. கரெக்டாக காலையில் சாப்பிட போகிறீங்க, மதியம் நைட் 3 வேளை சாப்பிடுவீங்க. இடையில தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. வேறு எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணாது. உங்களுக்கு அந்த பெல்லி ஃபேட்டும் குறையும், ப்ளஸ் வெயிட்டும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த ஒரு 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பெல்லி ஃபேட்டை குறைச்சிடலாம். உங்களோட எக்ஸஸ் வெயிட்லேருந்து நார்மல் வெயிட்க்கு வரலாம். ப்ளஸ் உங்களோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பாடி ஒர்க் அவுட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி பேஸில் ஒரு 45 days தொடர்ந்து மார்னிங்லேயும் அண்ட் ஈவினிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 minutesலேருந்து ஒரு 15 minutes வந்து இந்த மாதிரி பண்ணணும். எஸ், ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களோட பெல்லி ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து ஏர் ஃபேட் இருக்கும், சரிங்களா? அதாவது வயிற்று பகுதியில் நிறைய காற்று வந்து இருக்கும். சிசரின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்லோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் டெய்லி பேஸில் பண்ண ஆரம்பிக்கணும் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளான். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கேலரியை மெயின்டைன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைல் கொடுத்துருக்கேன். ஸோ லோ கேலரி ஃபுட்டை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.